Hi friends, welcome to my Deepshali's Kitchen. இன்னைக்கு நம்ம Deepshali's Kitchenல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பிரேக்ஃபாஸ்டாவும் நீங்க சாப்பிடலாம், ஈவினிங்ல ஸ்நாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஜல்லாடை வச்சு அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம், கட்டி பதம் எதுவும் இல்லாத அளவுக்கு. அது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வேண்டாம், உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதனால பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு எக் பீட்டர் வச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு எக் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வேண்டாம்னா 1/4 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அந்த நேரத்தில் இன்னொரு பவுலில் நீங்கள் எந்த பவுலில் நீங்கள் ரெடி பண்ண போறீங்களோ அந்த பவுலில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் ரெடி பண்ண பேட்டரை இந்த பவுலில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா பாயில் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுருங்க. இந்த பேட்டரை நீங்கள் கொதிக்கிற தண்ணி இருக்க கடாயில் வச்சுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. சப்போஸ் தட்டு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்ததுன்னா ஒரு கிராம்பு எடுத்து அதில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ சீக்கிரமாக ப்ரெஷர் வெளியே போகாமல் இருக்கும். இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகிருக்கு, எந்த மாவும் இல்லை, நல்லா வெந்திருக்கு. இப்போ இது நல்லா சூடார விட்டுடலாம். இந்த நேரத்தில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. அது கூடவே பச்சை மிளகா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாவை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு பாதி லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பாயில் வந்ததும் இதை கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் மேலே இதை நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப இனிப்பாக அழகாக சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் காரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளிப்பு இனிப்பு காரம் எல்லாமே கலந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.